வணக்கம். இது ஆளுமை ஐஏஎஸ் சர்டன் மேக்ஸ் சீரீஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்மளோட டெஸ்ட் சீரீஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்க்கலாம். லாஸ்ட்டாக நடந்த டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். முதல் கேள்வி பாருங்கள். ஒரு விகிதம் கொடுத்துட்டு a + b + cயோட மதிப்பு கொடுத்துட்டு சியோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம பார்த்த உடனே a + bக்கு வந்து 6 எடுத்துகிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணி c = 8ன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து தவறான விடை. LHS இந்த சைடில் இருக்கிறத எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 முறை a + b + c கிடைக்கும். ரைட் சைடில் இருக்கிறத ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த விகிதம் இருந்தாலே இந்த இடத்துல வந்து எக்ஸுங்கிறது மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதோட அடிஷன் வந்து 21x கிடைக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். a + b + cயோட வேல்யூ 14 நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து நம்மளால் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து 7th டேபிளில் வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2, இங்கே 3. அப்போ இதிலேருந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ 4/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போது a + b = 6x. எக்ஸுக்கு பதிலாக 4/3 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 6 × 4/3 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2, 8ன்னு கிடைக்கும். இப்போ ஃபைனலாக இந்த a + b + c = 14ல் a + bக்கு பதிலாக 8 சப்ஸ்டிட் பண்ணோம்னா சியோட வேல்யூ நமக்கு 14 - 8 6ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்ப்போம். இதுவும் வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் தான் கேட்டிருக்காங்க. a/b = 8:12. அதே மாதிரி b/c கொடுத்துட்டாங்க. ABC இதோட விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நம்ம வந்து 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸ்டாண்டர்டாக ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா a, b, c என்னென்ன விகிதம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். a/b எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8, 12. b/c வந்து 24, 15. இந்த கேப்பை வந்து இங்கே இருக்கிறத அப்படியே இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிறத இப்படி ஃபில் பண்ணிக்கலாம். 24. இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதலாம். இது பெரிய நம்பராக இருக்கிறதுனால நம்மளால் கேன்சல் பண்ண முடிஞ்சாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4ஆல் கூட கேன்சல் பண்ணலாம். 2 4 8, 3 4 12, இதுவும் 3 4 12. அப்போ புதுசாக என்ன கிடச்சிருக்கு? 2 3 3. கீழே இருக்கிறத 3வது அட்டவணையில் கேன்சல் பண்ணலாம். 8 3 24, 8 3 24, 5 3 15, 8 8 5. இப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 8 16, 3 8 24, 5 15. இப்போது இந்த விகிதம் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இன்னொரு மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்கிற விகிதத்தை எழுதிக்குவோம். a/b. அதாவது நம்ம a/bயை இப்படியும் எழுதலாம். a/bன்னு எழுதலாம். 8 12. இன்னொரு விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? b/c 24 15. இப்போ இந்த bக்கான வேல்யூ பாருங்களேன். இங்கே 12 இருக்குது, இங்கே 24 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பியோட வேல்யூ ரெண்டையும் சமப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இன்னொரு விகிதம் கிடைக்கும். எப்படி சமப்படுத்தலாம்? கீழே 2ஆல் பெருக்குங்க. கீழே 2ஆல் பெருக்குனா மேலேயும் 2ஆல் பெருக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ 16ன்னு கிடைக்கும். கீழே பியோட வேல்யூ 24. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், பியோட வேல்யூ 24, சியோட வேல்யூ 15. அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன விகிதம் கிடைக்கும் அப்படின்னா ஏக்கு 16,
பிக்கு 24, சிக்கு 15. ஆப்ஷன் ஏ. இப்படியும் ஒரு மெத்தடில் இதை சால்வ் பண்ணலாம். அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? சதவீதத்தை பொறுத்தளவுக்கு நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நேர்மாறல் அப்படிங்கிற கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். நேர்மாறல் அப்படின்னா ஒரு செயல் அதிகரிக்கும் போது அதை சார்ந்த இன்னொரு செயலும் அதிகரிக்கும். அதுதான் நேர்மாறல். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு மாதத்துக்கு சம்பளம் ஒரு 1000 ரூபாய் அதிகமாகுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான சம்பளம் கண்டிப்பாக நமக்கு 12,000 ரூபா அதிகமாகும். அப்போ நேர்மாறல்ங்கிறது ஒரு வேலையை அதிகரிக்கும் போது அதை சார்ந்த இன்னொரு வேலையும் அதிகரிக்கிறது நேர்மாறல். இதை நம்ம ஈக்குவேஷனாக எப்படி போடலாம் அப்படின்னா, அதை நம்ம 100% எடுத்துக்கணும். இந்த 100% எவ்வளோ மதிப்பு? அப்போது இதில் ஒரு 10% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ மதிப்பு? இதுதான் அதுக்கான ஃபார்மேட். இப்போ நம்ம சம்மு பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? ஒரு நாளுக்கு மொத்தம் 24 மணி நேரம். அப்போது 100% அப்படிங்கிறது 24 மணி நேரம். அதில் 10 மணி நேரங்கிறது எத்தனை சதவீதம்? இந்த பக்கம் எழுதும்போது சதவீதம், இந்த பக்கம் எழுதும்போது ஹவர்ஸ் மணி எழுதியிருக்கும். இப்போ இங்கே இதை எப்படி எழுதலாம்னா நடுவில் ஈக்குவல் டு, இது டிவைடில் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதை நம்ம சால்வ் பண்ணோம்னாவே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எப்படி கேன்சல் பண்ணலாம்? இதை அடித்தோம் அப்படின்னா 12 2 24, இது 50 2 100, 6 2 12, 25 2 50. வேறு எப்படி கேன்சல் பண்ணலாம்? இது பண்ணலாம். 3 2 6, 5 2 10. இப்போ மீது என்ன இருக்குது? 25. இந்த பக்கத்தில் 3, இங்கே எக்ஸு, இங்கே 5. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 125 டிவைடட் பை 3, இந்த எக்ஸ் இங்கே போயிடும். இப்போ இதை கேன்சல் பண்ணால் இதான் ஆன்சர். கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3, 4 3 12, திரும்ப 1 3 3, மிச்சம் 2 இருக்கும். இங்கே ஒரு புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 6 3 18. அப்போ 41.6 சம்திங் வருது. 41.6 ஆப்ஷன் டெல்லி தான் சரியான விடை. இப்போ இந்த நேர்மாறல் இங்கே மட்டும் இல்லை, டைம் அண்ட் ஒர்க்லேயும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற நிறையா லாபம் நட்ட கணக்கு, சதவீத கணக்கு எல்லா இடத்துலையுமே இந்த நேர்மாறல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்த சம் பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் திரும்ப எழுதும்போது தான் மனசில் பதியும். அதே மாதிரி ப்ராக்கெட் சால்வ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணிட்டு தான் வெளியே வரணும். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 1/2 1/4. இப்போது அரையில் கால் போயிடுச்சுன்னா கால், அப்போது 5 - 1/4. 4 5 20, 20ல் 1 போயிடுச்சுன்னா 19/4. அந்த மொத்த டைமுக்கு 19/4 கிடச்சிருச்சு. ப்ளஸ் 8 கூட இப்போவே போட்டுடலாம். சாரி, -8. 8 -19/4. 4 8 32 -19/4. ஆன்சர் 13/4. அப்போ இந்த மொத்த டேர்முக்குமே நமக்கு என்ன கிடைக்கிது? 13/4 கிடச்சிருச்சு. அடுத்து இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5 2 10, 7 3 21. இங்கே இருக்கிற வகுத்தில் நம்ம பெருக்கலாக மாற்றணும். அப்போ 1 பெருக்கல் 21/10ன்னு அதை மாற்றணும். இப்போது 21/10 ப்ளஸ். இப்போ இந்த டேர்மை நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் வெளியே வரணும். ஏன்னா இங்கே இந்த ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். 4யும் 21 பெருக்கணும்னா 84, 10யும் 13 பெருக்குனா 130 டிவைடட் பை 40. ரெண்டையும் கூட்டும்போது 200, 214/40 கிடைக்குது. 214/40 -1/3. இப்போ இது கேன்சல் பண்ணலாமா?
2 20 இது கேன்சல் பண்ணோம்னா 10 1 7 107 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் -20 இந்த மைனஸ் 107 பெருக்கணும் அப்படின்னா 321 டிவைடட் பை 320 பெருக்குன்னா 60 கூட்டணும் அப்படின்னா 341 மைனஸ் டிவைட் பை 60. இப்போ இது என்ன சுருக்கணும் 5 60 300ங்களா அப்போது 5 60 300 மிச்சம் 41/60. ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் 41/60. இந்த மைனஸை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சிலையும் பாருங்கள் 41/60 இருக்குது ப்ளஸில் இருக்குது. அப்போ கவனமாக இதை ஆன்சர் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்த சம் பார்க்கலாம். 5வது சம் என்ன அப்படின்னா 8 12 15 இந்த நம்பரால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இந்த நம்பரை வச்சு ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் டிவைட் பண்ணி பார்த்தும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 8 12 15க்கு எல்சிஎம் எடுங்க. 2 4 6 15 அப்படியே இருக்கும். இதுக்கு திரும்ப 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 3 5 இதை 3ஆல் வகுக்கும்போது 1 5 3 15 2 2 4 4 3 12 12 2 24 24 5 பெருக்கணும்னா 120 எல்சிஎம். நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய 4 இலக்க எண் 9999. இதை 120ஆல் வகுக்குங்க. 8 போட்டு பார்க்கலாம். 8 0 0 8 2 16க்கு 6 மிச்சம் 1 1 8 8 1 9 960 மிச்சம் 39. இந்த 9 கீழே இருக்குங்க. இப்போது வந்து ஒரு 3 போட்டு பார்ப்போம். 3 0 0 3 2 6 1 3 3 மிச்சம் எவ்வளோ கிடைக்குது 39. இப்போ இந்த 39 இதில் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 39 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 9960 கிடைக்கும். அப்போது 8 12 15 இந்த 3 நம்பராலையும் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் எது அப்படின்னா ஆப்ஷன் பி 9960. அடுத்து 6வது கொஸ்டின். a² + b² வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏபியோட வேல்யூ கொடுத்துட்டு இந்த டேர்மை வந்து கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா a² + b² + 2ab. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா a + b த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்போ இதை அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதுக்கான மதிப்பு 234 கொடுத்துட்டாங்க. 2 × ஏபியோட வேல்யூ 108. அப்போ 2ஐயும் 108 பெருக்கணும்னா 216. இதோட டோட்டல் வந்து 450 கிடைக்குது. இது a + b த ஹோல் ஸ்கொயர். a - b த ஹோல் ஸ்கொயர் சேம் இதே தான். இந்த இடத்துல மட்டும் மைனஸ் வரும். அப்போது 234 216 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 18 கிடைக்கும். இப்போது இந்த டேர்ம் வேணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கணும். அப்போது a + b த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை a - b த ஹோல் ஸ்கொயர். இந்த பக்கம் 450 டிவைடட் பை 18. ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இது கேன்சல் ஆகிரும். இந்த பக்கம் ரூட் வந்துடும். இந்த 450 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 9 × 50 450 9 × 2 18. ஏன் ஒரே மாதிரியே பிரிக்கணும் அப்படின்னா கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 50ஐயே நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 25 × 2ன்னு பிரிக்கலாமா? இங்கே எழுதுகிறேன். √9 × 25 × 2 டிவைடட் பை √9 × 2. இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா தனித்தனி ரூட் போட்டு எழுதலாம். தனித்தனி ரூட் போட்டு எழுதும்போது இந்த √9 இந்த √9 கேன்சல் ஆகிரும். √2 √2 கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது √25. இதுக்கு வேல்யூ வந்து 5. ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம்.
அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட வர்க்க மூலம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இதை எப்படி சுருக்க முடியும்னு பார்ப்போம். வர்க்க மூலம் அப்படின்னா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49. இது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்குது. இப்போது 49க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 7 கிடச்சிரும். இதுக்கு ரூட் எடுக்கும்போது இது கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ரொம்ப சிம்பிள். ஆப்ஷன் டெல்லி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு பொருளின் வாங்கிய விலை மற்றும் விற்ற விலை ஒரு விகிதம் கொடுத்துட்டு அதோட லாப சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஒரு விகிதம் இருந்தாலே அந்த இடத்துல எக்ஸ்னு ஒன்று மறைஞ்சிருக்கிறதா அர்த்தம். இப்போ நம்ம இந்த எக்ஸுக்கு ஒரு மதிப்பு கொடுப்போம், தோராயமாக 100ன்னு கொடுத்துருவோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே எக்ஸுக்கு 100ன்னு போட்டோம்னா 400 கீழே 500. ஒரு பொருளை 400 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விற்கும்போது 100 ரூபா லாபம் கிடைக்கிது. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி நேர்மாறல் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுவோம். இந்த பக்கம் சதவீதம் வச்சுக்கோங்க, இந்தாண்ட மதிப்பு வச்சுக்கோங்க. 100% அப்படிங்கிறது 400, ஏன்னா 400 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். இப்போ இதில் நமக்கு 100 ரூபா லாபமா, அப்போ இந்த 100 ரூபாங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நம்ம லாப சதவீதம். கேன்சல் பண்ணுங்கள், 2 0க்கு 2 0, 1 4 25 4. அப்போ எக்ஸ் என்ன கிடைக்கிது, 25 விழுக்காடு தான், 25% தான் லாப சதவீதம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 8க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து ஆப்ஷனில் வந்து 185/48 வரும். இந்த கேள்விக்கு ஆக்சுவலாக ஆப்ஷனில் இருக்கிற மாதிரி போடணும் அப்படின்னா கீழே வந்து 9ன்னு மாறணும். கொஸ்டின் தப்பாக இருக்குது, இது கொஞ்சம் மாற்றிக்குங்க. 9ன்னு வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த டேர்ம் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்ணுங்கள். 1 9 9, 3 9 27, இது 3 9 12, 4 9 16. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு, 9/4. இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வகுத்தில் இருக்கிறத நம்ம பெருக்கலாக மாற்றணும்னா தலைகீழ போகும். -5/3 பெருக்கலாக மாற்றினோம்னா தலைகீழ போகும். கேன்சல் பண்ணுங்கள். இது 1, இது 4, இது 1, இது 6, இது 2, இது 3, -2/3. அப்போ இங்கே ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த டேர்மு -2/3. மிச்சம் இருக்கிறது இது. இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ 4/3 ப்ளஸ் 3/2 -2/3 ப்ளஸ் 9/4. கீழே இருக்க நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 12ன்னு கிடைக்கும். இப்போ கீழே 12 வரணும். 3ஓட எந்த நம்பரை பெருக்குன்னா நமக்கு 12 கிடைக்கும். 4 பெருக்குங்க. அப்போ மேலேயும் 4 பெருக்கணும் அப்படின்னா 16. கீழே 2ஓட 6 பெருக்குன்னா நமக்கு 12 கிடைக்கும். அப்போ மேலே 6 பெருக்கணும்னா +18. கீழே 4 பெருக்கணும் அப்படின்னா மேலேயும் 4ஆல் பெருக்கணும், -8. கீழே 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 12 கிடைக்கும். இப்போ மேலே 3ஆல் பெருக்குன்னா +27. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 18ல் 8 போச்சுன்னா 10, 26, 7, 33, 53/12. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 10வது கொஸ்டின். 105, 1001, 2436 ஆகிய எண்களை சரியாக மீதியின்றி வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே நீங்கள் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த நம்பரெல்லாம் எளிமையாக எப்படி வகுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் வந்து புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. ஒரு எண் வந்து 1ஆல் வகுக்குங்கிறது நமக்கு தெரியும். 2ஆல் வகுக்கணும்னா அதோட கடைசி
டிஜிட் வந்து இரட்டைப்படை எண்ணாக இருந்தோம்னா 2ஆல் வகுக்க முடியும். 3ஆக இருந்துச்சு அப்படின்னா அந்த மதிப்போட கூடுதல் வந்து 3ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த எண்ணும் வகுப்படுன்னு அர்த்தம். 4 அப்படின்னா கடைசி 2 டிஜிட் வந்து 4ஆல் வகுப்படணும். 5 கடைசி டிஜிட் வந்து 0 அல்லது 5ஆக இருக்கணும். 6 வந்து 3ஆலையும் 2ஆலையும் வகுப்பட்டுச்சு அப்படின்னா 6ஆல் வகுப்படும். 7 மட்டும்தான் இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட், நம்ம வகுத்து பார்த்து தான் அதை கண்டுபிடிக்கணும். 8 கடைசி 3 டிஜிட்டு. 9 அதோட கூடுதல் 9ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அந்த எண்ணும் வகுப்படும். 10 கடைசியில் 0 இருக்கணும். இப்போது எடுத்த உடனே 7 ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆல் வகுக்க முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு விடை வந்து எளிமையாக கிடச்சிரும். இப்போ 7 105 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா 7 7 மிச்சம் 3 7 35 105 வகுப்படுது. 1001 எடுத்துப்போம். 7 7 மிச்சம் 3 4 28 மிச்சம் 2 3 21. அப்போது இதுவும் வகுப்படுது, இதுவும் வகுப்படுது. கடைசியாக இருக்கிறத 2 4 3 6 டிவைடட் பை 7. 7 7 3 21 மிச்சம் 3 4 28 5 8 56. அப்போ 7 மட்டும்தான் எல்லா எண்களையும் வகுக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த சம் பாருங்கள். சுருக்குக. இது பார்க்க தான் கொஞ்சம் எப்படி தெரியும், ரொம்ப எளிமையாக போட்டுடலாம். அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். இப்போது 14 டிவைடட் பை 2 p பவர் 5 q பவர் 3 p ஸ்கொயர் q. இந்த டேர்ம் எடுத்துட்டோம்னா இது 1, இது 7. p ஸ்கொயர் இந்த பவரில் இருக்கிற 2க்கு இங்கே 2 குறைச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் 3 இருக்கும். இந்த க்யூக்கு 1 போயிடுச்சுன்னா மிச்சம் 2 இருக்கும். அப்போ என்ன இருக்குது? 7 p கியூப் q ஸ்கொயர். அதே மாதிரி இந்த டேர்முக்கும் போட்டோம் அப்படின்னா 3ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் நமக்கு 3ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 4 கிடைக்கும். இந்த q ஸ்கொயருக்கு மேலே இருக்கிற 2 அடுக்கு குறைஞ்சிரும். அப்போது p கியூபு q ஸ்கொயர். இது ரெண்டையும் சாதாரணமாக மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 3p கியூப் q ஸ்கொயர். இதான் விடை. 11க்கு வந்து ஆப்ஷன் எங்கே இருக்குது? சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 3 5 5 6 8 வகுத்தல் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஆஃப் 650 இஸ் ஈக்குவல் டு 456. அப்போ இந்த கொஸ்டின் மார்க் வரக்கூடிய இடத்துல என்ன பர்சன்டேஜ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வந்து ஆப்ஷன்லேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி 456 வருதான்னு கிடைக்குதான்னு செக் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை நம்ம எக்ஸா கூட வச்சுக்கலாம். எக்ஸா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3 5 5 6 8 வகுத்தல் எக்ஸ் பை பர்சன்டேஜ் இருக்கிறதுனால 100 சேர்த்துக்கிறோம் ஆஃப் 650 456. ஏன் இது ஆஃபாகவே வைக்கணும் அப்படின்னா நம்ம போர்ட் மாஸ் ரூலில் பாருங்கள், ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன். இப்போ நம்ம எடுத்த உடனே இங்கே வகுத்தல் செஞ்சிடக்கூடாது, தவறாயிடும். அதுக்காக தான் நம்ம போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஆஃப் வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் நம்ம இதை தான் சால்வ் பண்ணணும். ஆஃப்னா ஒன்றும் இல்லை, பெருக்கல் தான் அர்த்தம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, 2 5 10 13 5 65. அப்போது 35 5 6 8 3 5 5 6 8. இந்த வகுத்தில் பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? தலைகீழாக எழுதணுமா? அப்போது 2 டிவைடட் பை 13x இஸ் ஈக்குவல் டு 456. இப்போ இந்த எக்ஸ் இங்கே கொண்டு போயிருங்க. 456 பெருக்கல்ல வந்துடும். இப்போ நமக்கு மிச்சம் இருக்கிற டேர்ம் என்ன கிடைக்கும்? 3 5 5 6 8 டிவைடட் பை 456 பெருக்கல் 13 மேலே ஒரு 2 இருக்குது ஈக்குவல் டு எக்ஸ். இது எல்லாத்தையும் சுருக்கணும் அப்படின்னா
நமக்கு வந்து ஒரு விடை கிடைக்கும். 2 2 2 8. இது கொஞ்சம் பெருசாக போகுது, நீங்கள் சுருக்கி பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 13. ஒரு நகரத்தில் உள்ளவர்களில் 65% நபர்கள் தமிழ் திரைப்படங்களையும் 40% நபர்கள் வந்து ஆங்கில திரைப்படங்களையும் 20% நபர்கள் வந்து ரெண்டையும் காண்கிறார்கள். இந்த 2 மொழி திரைப்படங்களையும் பார்க்காத நபர்களோட சதவீதம் கேட்குறாங்க. இதை வந்து நம்ம வென் டயக்ராமில் ஈஸியாக வரைஞ்சிடலாம். தமிழ் மொழி பார்க்குறவங்க, ஆங்கில மொழி பார்க்குறவங்க. தமிழ் வந்து 65, ஆங்கிலம் 40, ரெண்டையுமே பார்க்குறவங்க 20. இப்போ நமக்கு இந்த பகுதி மட்டும் வேணும் அப்படின்னா பொதுவாக இருக்கிறதுல மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கிடச்சிடும். 65ல் 20 போயிடுச்சுன்னா 40. தமிழ் மட்டும் பார்க்குறவங்க 45. ஆங்கிலம் மட்டும் பார்க்குறவங்க 40ல் 20 போயிடுச்சுன்னா 20. ரெண்டுமே பார்க்குறவங்க 20. இப்போ இது டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 45, இது ஒரு 40, 85. அப்போ 100 விழுக்காட்டில் 85% நபர்கள் வந்து தமிழில் பார்க்குறாங்க, ஆங்கிலத்தில் பார்க்குறாங்க, 2 மொழியும் கலந்து பார்க்குறாங்க. அப்போ பார்க்காத நபர்கள் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 15 விழுக்காடு தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏ மற்றும் பி இருவர் ஒரு தொழில் தொடங்க 3:2 என்ற விகிதத்தில் முதலீடு செய்துள்ளனர். மொத்த லாபத்தில் 5% தொண்டு நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது மற்றும் ஏயின் பங்கு 855 எனில் மொத்த லாபம் என்ன? இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த 855ங்கிறது லாபத்திலிருந்து ஏக்கு கிடைக்கக்கூடிய பங்கு, மொத்த பங்கு கிடையாது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது 2 பேரும் 3:2 இந்த விகிதத்தில் முதலீடு செய்கிறாங்க. இதை எப்படி எழுதலாம்? மொத்தம் 5 பங்கு, அதில் 3 பங்கு ஏ, 5ல் 2 பங்கு பி. இந்த விகிதத்தில் தான் அவங்க முதலீடு செய்கிறாங்க. அப்போ கிடைக்கிற லாபத்துலேயே அவங்க அந்த விகிதத்தில் தான் பிரிச்சுப்பாங்க. மொத்த லாபம் 100%, அதில் 5% வந்து தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ மிச்சம் 95% லாபத்தை தான் இவங்களே பிரித்து எடுத்துப்பாங்க. இப்போ 95%ல் 95 ஏக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும்? 3/5. இதை கேன்சல் பண்ணுங்கள். 4×5 4×5 மிச்சம் 4 9. 13 × 9 30. 57. 57 பங்கு தான் ஏக்கு கிடைக்கக்கூடிய லாபம். அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நேர்மறையில் சால்வ் பண்ணுங்கள். 57 பங்கு தான் இந்த 855. நமக்கு என்ன கேட்குறாங்க? மொத்த லாபம். அப்போ 100 பங்கு எவ்வளோ? 100 பங்கு எவ்வளோ? இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு விடை கிடைச்சிடும். இதை கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 57 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8 285. 557 255. அப்போ 15 × 100 1500 தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிருந்தா என்பவர் 100, 150, 200 அதிகபட்ச மதிப்பெண்களாக கொண்ட தேர்வில் 85, 86, 84% வாங்குறாங்க அப்படின்னா மொத்த தேர்ச்சி சதவீதம் என்ன? இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 100%ல் அவங்க வாங்கின 85%ங்கிறது எவ்வளோ? 2 0க்கு 2 0. அப்போது 85. முதல் தேர்வில் 85. ரெண்டாவது தேர்வில் 150ல் 86 எவ்வளோ? ஒரு 0க்கு 1 0. இது 2 5 10, இது 3 5 15, 1 2 4 2 8 3. அப்படின்னா 120 129. மூணாவது தேர்வில் 200க்கு 84%.
2 ஜீரோக்கு 2 ஜீரோ பெருக்கணும் அப்படின்னா 160, 168. அப்போது மொத்த மதிப்பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 200, 350, 450 மதிப்பெண்ணுக்கு அவர் வாங்கின மதிப்பெண் எவ்வளோ? இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 17, 5, 22, மிச்சம் 3, 2, 10, 12, 18, மிச்சம் 1, 382 மதிப்பெண் தான் அவங்க வாங்கியிருக்காங்க. இப்போ நேர்மாறலுக்கு வாங்க. இந்த நேர்மாறல் உங்களுக்கு நிறைய இடத்துல கை கொடுக்கும். 100% அப்படிங்கிறது 450 மார்க். அவங்க வாங்கின 382ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? இதை அப்படியே கேன்சல் பண்ணால் நமக்கு விடை கிடச்சிரும். 0க்கு 0, 2 5 10, 9 5 45. இது வேறு கேன்சல் பண்ணுற மாதிரி வராது, நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2ஐயும் 382ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 4, 6, 7 டிவைடட் பை 9. 9 9, 8 9 72, மிச்சம் 4. 9 9, 4 9 36, ஒரு புள்ளி வச்சுக்குவோம். 36னா மிச்சம் 8 கிடைக்கும். ஒரு புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்தோம்னா 8 9 72. அப்போ 84.84ன்னு ஆரம்பித்த உடனே நீங்கள் ஏ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்விக்கு போகலாம். இஃப் ஏ பை பி அதோட பவரில் x - 1, பி பை ஏ பவரில் x - 3, எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து அடுக்குகள் சமமாக்கணும் அப்படின்னா அதோட அடிமானங்கள் பேஸ் வந்து சமமாக இருந்துச்சுன்னா பவர் ஈக்குவல்னு ஒரு ரூல் இருக்குது. அதாவது ஏ பவர் n பெருக்கல் ஏ பவர் m இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஏ பவர் n + mன்னு எழுதுவோம். இதே ஏ பவர் n டிவைடட் பை ஏ டிவைடட் பை m இருந்துச்சுன்னா ஏ பவர் n - mன்னு எழுதுவோம். இந்த பவர் எங்கே என்ன எங்கே வேணால் m மாற்றி வச்சுக்கலாம். நமக்கு ரூல் தெரிஞ்சால் போதும். அதுவே இப்போ உதாரணத்துக்கு 2 பவர் 4, 2 பவர் எக்ஸ்ன்னு இருக்குது அப்படின்னா இதோட பேஸ் அடிமான சமமாக இருந்துச்சுன்னா அடுக்குகள் சமம்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரூலை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஏ பை பி சரியாக இருக்குது, அதனால் ஏ பை பி ஹோல் பவர் x - 1. இது b பை ஏன்னு இருக்குது, அதை நம்ம தலைகீழாக மாற்றணும். அப்போ அதை எப்படி எழுதலாம்? 1 டிவைடட் பை b பை ஏ. இது அப்படியே தலைகீழாக வந்துச்சுன்னா என்ன ஆகும்? a பை b ஆகுமா? கீழே இருக்கிறதுனால இதை எப்படி எழுதுவோம்? இந்த டேர்மில் இருக்கும்போது -1ன்னு எழுதுவோம். இப்போ இது பவரில் -1. இப்போ மீது என்ன இருக்குது? இதுக்கு பவரில் x - 3 இருக்குது. இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏ பை பி இங்கே பவரில் x - 1, இங்கே இது தலைகீழ போயிட்டு தானே நம்ம இந்த மாதிரி மைனஸில் எழுதியிருக்கோம். ஏ பை பி பவரில் இந்த -1 இதையும் பெருக்கணும் அப்படின்னா -x + 3. இப்போ இதோட பேஸ் அடிமானம் சமமாக இருக்குது, அப்போ அதோட பவர் அடுக்கும் சமம்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுக்க சமப்படுத்தலாங்களா? x - 1 இஸ் ஈக்குவல் -x + 3. இந்த -x தானே வந்தால் +x ஆயிருமா? அப்போது 2x. இந்த -1 தானே வந்தால் +1 ஆயிரும், அப்போது 4. இப்போ x = என்ன கிடைக்கும்? 2. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் மீசிமா ஆனது, அதாவது எல்சிஎம் ஆனது அதோட HCFோட 6 மடங்கு. மீ பெரு காரணி. மீ பெரு பொது காரணின்னு வருனது. அப்போ அதோட HCF வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ 6 பெருக்கல் 12, 6 12 72 தான் அதோட எல்சிஎம். அதோட ஒரு எண் வந்து 36னா இன்னொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு
ரிலேஷன் வந்து நமக்கு தெரியணும். இருக்கக்கூடிய தொடர்பு என்னென்னா எல்சிஎம் பெருக்கல் HCF இது எதுக்கு சமம் அப்படின்னா 2 எண்களோட பெருக்கல் பலனுக்கு சமம்.